கடந்த திமுக ஆட்சியில எல்லா இடத்துலயுமே லஞ்சம் ஊழல் அதிகமா இருந்துச்சு. அதனால நேரடியாகவும் மறைமுகமாகவும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் கட்டுற ஒவ்வொரு வரி பணத்துல இருந்தும் என் வீட்டு தேவைகள் அன்றாட தேவைக்காக செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் கவர்மெண்ட்டுக்கு லஞ்சம் கொடுத்து தான் பண்ணியிருக்கேன். இதை நேரடியா பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த விஷயத்த நான் வீடியோவா போட்டா அதுக்கு பதில் சொல்லாம எங்க தலைவர் யார் தெரியுமா, நீ எல்லாம் எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு மிரட்டுறதுலயே இருக்கீங்களே. ஒரு மெசேஜ் ஒருத்தர் உருப்படியா பதில் பேசுனது கிடையாது. திமிரு ரவுடித்தனம், இதுதான் திமுகவா? நாங்க அப்புறாணிப்பட்டவங்க ஏழப்பட்டவங்க எங்களுக்கு தெரியாத கூட வச்சுக்கியா. ஸ்ரீதர் வேம்பு ஜோஹோ நிறுவனத்தோட ஓனர், கிட்டத்தட்ட 21 நாட்டுல அவரோட கிளைகள் இருக்கு. 15,000 பேத்துக்கு மேல இந்தியாவில மட்டும் அவரால் நேரடியா வேலை வாய்ப்பு பட்டிருக்காங்க. இந்தியாவோட பொருளாதாரத்தில் அவரோட பங்கு பெருசு. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இது மாதிரி அதுக்கடுத்து அரட்டுன்னு ஒரு ஆப்பு, உலக அளவில் பேசப்படும் ஒரு ஆப் அவர் உருவாக்கி வச்சிருக்காரு. இவ்வளவு தூரம் உள்ள ஒரு செல்வாக்குள்ள ஒரு மனுஷன், அவர் சம்பாரிச்ச காசுல மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம், நான் ஸ்கூல்ல தொடங்கலாம்னு கேட்டா இவ்வளவு கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க, திமுக கட்சி காசு கொடுன்னு கேட்டிருக்கீங்க. இந்த மனுஷனுக்கே இந்த நிலைமைனா அப்போ ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு ஒரு 10 காசு சம்பாதிக்க நினைச்சு எவ்வளவு தூரம் முடிங்கிருப்பீங்க? அவங்க ஃபீஸ் அதிகமா வாங்க காரணமே நீங்க தானே. இவங்களை விட்டு ஒரு ஸ்கூலு மக்கள் படிச்சாதான் நாளைக்கு நாட்டோட எதிர்காலம் நல்லா இருக்கும். அதுக்கே இவ்வளவு லஞ்ச பணம் கேட்டீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து வெளி மாநிலத்துல இருந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது கம்பெனி தொடங்கலான்னு வந்தே விட்டு நீங்க எவ்வளவு கேட்டிருப்பீங்க? ஜட்டி முதல் கூட உருவ விட்டா போய் தானே ஊரை விட்டு ஓடனா போதுன்னு போறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள எந்த கம்பெனியும் வர மாட்டுது. இதுக்கு நீங்க தானே முக்காவாசி காரணம். உங்க ஒரு குடும்பம் நல்லா இருந்தா போதுன்ட்டு மொத்த தமிழ்நாட்டையும் மொட்டை அடிக்கிறீங்களே, இது எந்த வயத்துல நான் நல்லது? மனுஷனா மனச்சாட்சியோட பண்ணீங்க. நாங்களா பாவம் அன்றாடம் காட்சிங்க. 100 ரூபா சம்பாரிச்சா அதுல 50 ரூபா நீங்களே எப்படியோ ஒரு பக்கம் வரியாவும் ஊழலாவும் வாங்கிட்டு போயிடுறீங்க. மிச்சம் 50 ரூபா வச்சு நீங்க குடும்பம் நடத்தவே முடிய மாட்டேது. அவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள். இன்னும் இருக்க ஆட்சியிலாவது மக்கள் ஊழல் இல்லாம வாழ்றதுக்கு இந்த ஆட்சி உதவட்டும். உறுதுணையா நாங்க இருக்கோம் மக்கள். நன்றி.